Hi friends, வணக்கம். Welcome to ஷானூஸ் சமையல். இந்த வீடியோல முட்டையை வச்சு ரொம்ப சுவையான ஒரு வறுவல் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷா மசாலாலாம் அரைச்சு செய்யறதுனால ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இந்த முட்டை வறுவல் பாத்தீங்கன்னா சாம்பார் சாதம், ரசம் சாதம் அப்புறம் வெரைட்டி ரைஸ்க்குலாம் சைட் டிஷ்ஷா வச்சுக்கிறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். செய்யறதும் ரொம்ப ஈஸி தான். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். முதல்ல ஒரு 4 முட்டையை வேக வச்சு அதோட தோலெல்லாம் உரித்து ரெண்டாக வெட்டி வச்சுக்கலாம். இதுக்கு நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதனால மிக்ஸி ஜாரில் 2 பல் பூண்டை பொடியாக வெட்டி சேர்த்துக்கிறேன். எவ்வளோ பூண்டு எடுத்தோமோ அதே அளவுக்கு இஞ்சி துண்டுகள், அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, அரை டீஸ்பூன் சீரகம். இது எல்லாத்தையும் கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கலாம். அரைச்ச பேஸ்ட்டை இந்த பிளேட்டுக்கு மாற்றிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு. முட்டைக்கு வந்து நிறைய உப்பு தேவைப்படாது, அதனால கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இது கூட நல்லா பொடியாக வெட்டின கருவேப்பிலையிலையும் சேர்த்துட்டோம்னா அதோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கலந்துடலாம். நம்ம வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டை இருக்கு இல்லையா, இதில் வந்து அந்த மஞ்சக்கரு இருக்கிற பகுதியில் இந்த மசாலாவை நல்லா கோட் பண்ணுற மாதிரி மிக்ஸ் பண்ணி நல்லா கோட் பண்ணிடணும். இதே மாதிரி எல்லா முட்டைக்கும் இந்த மசாலா தடவி வச்சிடலாம். ஃபுல்லாக தடவினதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அப்போ தான் அந்த மசாலாலாம் முட்டைக்குள்ளே இறங்கும். நல்ல ஒரு அடிகனமான பேன் எடுத்து நம்ம இந்த ஃப்ரை பண்ணோம்னா நல்லா வரும். அதனால நான் ஒரு இரும்பு பேன் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம எந்த சைடு மசாலா தடவி வச்சுருக்கோமோ அந்த சைடு வந்து இப்படி அடியில் போகிற மாதிரி வச்சிடலாம். ஒன்று அடுக்கி வச்சிடலாம். ஸ்டவ்வை மிதமான தீயில் வச்சு 2 நிமிஷம் அந்த சைடு நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறமா இது திருப்பி போட்டுக்கோங்க. மசாலாலாம் ஏதாவது பேனில் ஒட்டினா அதெல்லாம் எடுத்து அந்த எக்கு மேலேயே நல்லா தடவி விட்டுருங்க. ஏன்னா அந்த மசாலாவோட ஃப்ளேவர் தான் இந்த எக்குக்கே ரொம்ப சூப்பரான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இந்த பக்கம் திருப்பி போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் இருந்ததுன்னா போதும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிடலாம். கடைசியில் இது மேலே கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலையும் தூவிட்டு சர்வ் பண்ண வேண்டியதுதான். ரொம்ப ஈஸியான காரசாரமான சுவையான முட்டை வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.